பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அன்புக்குரிய மாமா நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சீமான் முறை வச்சு பக்கமாக அப்பான்னு கூப்பிடுவாரு எல்லாத்தையும். அவருக்கு 66 வயசு, இவனுக்கு 60 வயசு. அப்பான்னு கூப்பிட்டா செருப்புல அடிப்பார். இருந்தாலும் மாமான்னு கூப்பிட்டதுக்கே 2 மிதி மிதிக்கணும். அதுல இன்னொரு கதை வேற சொல்றாங்க. காளிமுத்துக்கு அவரு பங்காளி முறை அன்னைக்கு சித்தப்பாவான். அப்படி அந்த ரூட்ல அவரு மாமான்னு முறை வைத்து இப்படி ஒரு பாலியல் பொறுக்கி மாமான்னு கூப்பிட்டா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இது உறவு முறை மாமாவா தொழில்முறை மாமாவான்னு வேற ஒரு சந்தேகம் வந்துடும். அவர் அதை பத்தி பெருசா கண்டுக்கலன்னு வைங்களேன். பிரஸ் மீட் வச்சு கேட்கறாங்க, இது மாதிரி அதிமுகவை நிர்பந்தப்படுத்தி கூட்டணிக்கு வர வைத்திருக்கிறார்களாமே பாஜக அப்படின்னு கேட்டா, அது அவங்க கட்சி முடிவு. அவங்க கட்சி ஏத்துக்குச்சுல்ல, அவங்க ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. அப்போ ஒரு சிரிப்பா பாருங்க. இந்த சிரிப்புமா இல்லை, அந்த சிரிப்பு அதான். அதை முடிவெடுக்க வேண்டியது அதிமுக, அதிமுக செயற்குழு, பொதுக்குழு, அதனுடைய முதன்மை தலைவர்கள். எல்லாவற்றுக்கும் நம்ம கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது கண்ணியமாகவோ அது நாகரிகமாகவும் இருக்கு. அதாவது அதிமுகவை பத்தி பாஜகவை பத்தி ஏதாவது கேள்வி கேட்டா பல்ல கிஞ்ச வேண்டியது. அது அவங்க கட்சி முடிவு. அதுல நான் கருத்து சொன்னா அது நாகரிகமா இருக்காது. பாஜக தலைவர் அண்ணாமலை அனுப்பிட்டு நயினாரை போட்டாங்களே, அது அந்த கட்சி ஏத்துக்குச்சு இல்ல, அதுல நான் ஒன்னும் சொன்னா நல்லா இருக்காது. அதுவும் நாகரிகமா இருக்காது. இப்ப இவருக்கு நாகரிகம் எங்க வரும்னா, திமுகவுல யாரு கட்சியை நடத்தணும்னு கதை சொல்ல சொன்னீங்கன்னா வாய் வவுனியா வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன். அதிமுக பாஜகன்னு வந்துட்டா அவங்க கட்சி. நீங்க இன்னொரு சாம்பிள் எடுத்துக்கோங்களேன். அன்புமணி அப்பவும் மகன் நாய்மணி மாதிரி அடிச்சுட்டு திரியுறாங்கல்ல. ஒரு கருத்து எவனாவது இந்த சீசன்ல அன்புமணி ராமதாசும் அடித்து கொண்டிருக்கக்கூடிய சீசன்ல வாரிசு அரசியலை பத்தி தமிழ்நாட்டுல எவனாவது வாய் திறக்கிறானா பாருங்க. இது பங்கருக்குள் போக வேண்டிய நேரம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு அவன் கூட மூடிட்டு தான் இருக்கேன். எவனுமே பேச மாட்டான். அதான் அவங்க கட்சி, அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க, நாளைக்கு பேசிக்குவாங்க அப்படின்னு அதை உட்கட்சி பிரச்சனையா மட்டுமே பார்ப்பாங்க. இதுவே இங்க திமுக ஏதாவது நடக்கணுமே, ஆளாளுக்கு ஒரு கருத்து, அது கட்சி எப்படி நடத்தணும், அதுதான் தொண்டம் பார்த்துக்குவான். இப்ப சொல்றே இல்ல, அதான் அந்த கட்சி தொண்டம் பார்த்துக்குவான். இதை திமுக தொண்டம் பார்த்துக்க மாட்டானா? இப்ப இது இவர்களுடைய வழக்கம். அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க தொண்டர்கள் மத்தியில பல்ல கடிச்சிட்டு இதுதான் அப்படின்னு ஆயிருச்சுன்னா மேற்கொண்டு சண்டை போடுறதுல எந்த பொருளும் கிடையாது. அதிர்ச்சியான விஷயத்த பண்ணிட்டாங்க, நம்ம அதை ஆனந்தமா எடுத்துக்குவோம் அப்படிங்கிற லெவலுக்கு தொண்டர்கள் வந்துட்டாங்க. இந்த அண்ணாமலை வார் ரூம்ல இருந்து வேலை போன ஆட்கள் மட்டும்தான் எங்களால் இதை ஜீரணிக்கவே முடியலையே அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் கதறிட்டு இருக்காங்களே தவிர மற்றவர்கள் அத்தனை பேரும் இதை பத்தி கொஞ்ச நாள் பேச வேணாம், கிண்டல் பண்றது பண்ணுவாங்க. கடந்த ஒரு வருடத்துல பேசுன காரி துப்பிட்டதெல்லாம் எடுத்து போட்டு விட்டுருவாள் பண்ணுவாங்க. நான் பண்ணிட்டு போகட்டும், நாம கூட்டணி இன்னும் ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வருது. இதுல இந்த ஹார்டு கோர் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க தெரியுமா? அதாவது என்ன பண்ணாலும் ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணக்கூடிய இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமியோடைய ராஜதந்திர நடவடிக்கை, பாராளுமன்ற போர் தந்திரம் மாதிரி தந்திரோபாய நடவடிக்கை, இதை உங்களுக்கு இப்ப தெரியாது, அப்புறம் தான் புரியும் என்னங்கிறது அப்படிங்கிற மாதிரி உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நயினாருடைய தேர்வு என்பதே எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு பெல்ட்டில் நான் தான் ஒரு உரையில 2 கத்தி இருக்கக்கூடாதுன்னு ஓரங்கட்டி விட்டுட்டு, மறுபக்கம் தான் இழப்பதாக கருதக்கூடிய சோசியல் இன்ஜினியரிங், சாதி இன்ஜினியரிங்க்கு ஏத்த விதத்துல ஓபிஎஸ் சசிகலாவெல்லாம் விரட்டி விட்டதுனால அதிமுகவுக்கு வந்து கொண்டு இருந்த இந்த சமுதாயத்துடைய வாக்குகள் போயிருச்சு. அந்த பண்றதுக்கு அத நயினாரை அங்க பாஜகவுக்கு போட்டா அவரு உமி கொண்டு வருவாரு, நாம நெல்லு கொண்டு வருவோமா, ஊதி தின்றலாம் அப்படிங்கறதான் பிளான். இந்த கணக்குகளுக்கு பின்னாடி நயினார் நாகேந்திரன் மாதிரியான ஒருவரை பாஜக தலைவராக போட்டுட்டு 2026 தேர்தலை சந்திப்பதற்கு பின்னால வேற எந்த பெரிய பலனும் இருக்காது. சாதி இன்ஜினியரிங்கை தவிர அதையும் கூட உத்தரப்பிரதேசத்திலேயோ கர்நாடகாலேயோ சொல்றாங்கல்ல, இந்த கம்யூனிட்டியிலிருந்து போட்டா அந்த ஓட்டு வந்துடும், இந்த கம்யூனிட்டியிலிருந்து இவங்க கூட்டணியை வச்சோம்னா இந்த ஓட்டு வந்துடும், இந்த ரெண்டையும் சேர்த்தா வாக்கு சதவீதம் ஜெயிக்கிற அளவுக்கு போதுமான அந்த மாதிரியான கணக்குகள் உத்தரப்பிரதேசம் முறையோ பாஜக வெல்லக்கூடிய பல வடமாநிலங்கள் இருப்பது மாதிரி தமிழ்நாட்டில் நடப்பதில்லை. தமிழ்நாட்டில் இது நீங்க வெளிப்படையா சொல்லி கூட வாக்கு கேட்கக்கூடிய சூழல் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி பார்த்து வாக்களிப்பது கிடையாது. தமிழ்நாட்டு அரசியல்ல இந்தந்த சாதிக்கு பதவி கிடைக்கும், இந்தந்த சாதிக்கு கிடைக்கவில்லைன்னு பார்த்து மக்கள் வாக்களிப்பதில்லை. இங்க பிரதிநிதித்துவம் இல்லைன்னு கட்சிகளுக்குள்ள முனகல்கள் வருமே தவிர, அப்பவும் கூட அவர்கள் சாதியை முன் வச்சு தங்களுக்கு தான் பதவி கேட்கறாங்க. இந்த சாதிக்கு பிரதிநிதித்துவமே இல்லைன்னு ஒரு கட்சியில கேட்கறான்னா அவன் சாதிக்காக கேட்கறது இல்லை, அவன் பக்கத்துல பாயாசம் கேட்கறான். எனக்கு கொடுக்கல
அதனால அதை சாதிக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்கிட்டு அதை கேட்பது தான் வழக்கமே தவிர, பொதுவாக அரசியல்ல இதை ஒரு கணக்கா சொல்லி ஓட்டு போடுங்கன்னு சொன்னா, இந்த தமிழ்நாட்டு அரசியல்லையே பெரும்பான்மை இருக்கக்கூடிய எண்ணிக்கை பலம் மிகுந்த சாதியை சேர்ந்தவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதில்லைங்கிறதான் கடந்த கால வரலாறு. அது அவர்கள் சாதிக்கு மட்டுமே சார்பாக போய்விடுவார்கள்ங்கிற ஒரு அச்சமும் அதுக்கு பின்னாடி இருக்கு. ஸோ நயினாரும் தன்னுடைய பிரஸ் மீட்டுகளை எல்லாம் ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு ஒன்று பண்ணியிருக்கார். ஜனவரி 1 அன்று உற்சாகமாக வாழ்த்துக்களை பகிரும் முதலமைச்சர் அவர்கள், சித்திரை 1க்கு மௌன விரதம் இருப்பது தமிழர்களை அவமதிக்கும் கீழ்த்தரமான செயல். வழக்கமா வாழ்த்து பிச்சை கேட்பாங்க, சுமந்து எடுத்துட்டு இருப்பாரு. அதை இப்ப இவர் ஆரம்பிச்சிருக்காரு. தமிழர் வாழ்வியல் பண்டிகையை புறக்கணிக்கும் முதல்வரை தமிழ்நாடு புறக்கணிக்கும். ஏதோ இப்பதான் நீங்க இதை பண்ண மாதிரி எப்பயுமே சொன்னது இல்ல. இன்னும் சொல்ல போனா தமிழ் புத்தாண்டையே மாத்தி வச்ச கட்சி திமுக. ஏங்க, தமிழ் புத்தாண்டு தை தான் அப்படிங்கிற தமிழறிஞர்கள் முடிவு பண்ணாங்க. அதற்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வருது. ஆட்சிக்கு வந்த பிறகு அதை ஏற்றுக்கொள்கிறது. தமிழறிஞர்கள் சொல்லக்கூடிய அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ளு. இது ஒரு திராவிட இயக்கம் கண்டுபிடிச்ச விஷயம் கிடையாது. தமிழறிஞர்கள் 30கள்ல இருந்து சொல்லப்பட்டு 30கள்லயே ஆய்வு முடிவுகள்லாம் தெரிவிக்கப்பட்டு இதுதான் அப்படின்னு அப்ப இருந்து எடுக்கப்பட்ட முடிவு. திமுக அன்னைக்கு தோன்றவே இல்லை, அப்ப எடுக்கப்பட்ட முடிவு அது. அதை திமுக ஏற்றுக்கொள்கிறது. ஒரு ஆட்சி அதிகாரத்தில் வந்த திமுக தமிழறிஞர்களுடைய இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு தை 1 தான் தமிழ்நாட்டுக்கு புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு அப்படின்னு அது ஏற்றுக்கொள்ள. அது ஒரு அரசியல் நடவடிக்கை. அதை ரொம்ப பெருமையா திமுக வெளிப்படையா சொல்லுது. அதுதான் எங்களுக்கு கொள்கைன்னு அது அறிவிச்சுக்குது. ஏதோ இவங்க ஏதோ கண்டுபிடிச்சு புதுசா சொன்ன மாதிரி. இது ஜெயலலிதா மட்டுமே வீம்புக்காக சித்திரையை தமிழ் புத்தாண்டு ஜியோவை மாத்தி போடுறது பிரச்சனையே இல்லாம போயிருக்கும். இன்னைக்கு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இது ஒரு சேர நிக்கக்கூடிய பாயிண்ட். ரெண்டு பேத்துக்கும் அதுதான் சித்திரை தான் தமிழ் புத்தாண்டுங்கிறதுனால இதை வைத்து ஒரு உருட்டை சொல்லட்டும். 60 தமிழ் வருடங்கள் எப்படி பிறந்துச்சு அப்படின்னு அவரு சொல்லட்டும். இவங்க சொல்றாங்க இல்ல, இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறாங்க. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பேர் வந்து வடமொழியில பேர் இருக்கு. இந்த 60 தமிழ் புத்தாண்டுக்கான பேர்கள் எப்படி உருவாச்சுங்கிற கதையை சொல்லி அவர் ஒரு வாழ்த்து சொல்லட்டும் அவரு. ஸோ இது மாதிரி பேசுவது தான் இவருடைய ரோல் போல இருக்கு. அண்ணாமலையும் சொல்றாப்டி, அவர் டிஃபென்ஸ் ஆடுவாரு, நான் 6 அடிப்பேன் அப்படின்னு. இந்த மாதிரி இது மாதிரி பேசுவதற்கு தான் நயினாரை வைத்திருக்கிறார்கள். அப்போ மெயின் வில்லன் ரோலை வந்து எடப்பாடி பழனிசாமி எடுப்பதுதான் இவர்களுடைய திட்டமாக தெரிகிறது. மறுபக்கம் திமுக கூட்டணியுடைய வாக்கு வங்கியிலிருந்து இஸ்லாமியர்கள், தலித்துகளுடைய வாக்குகளை ஏதாவது ஒரு பர்சன்ட்டை உடைக்க முடிந்தால் அது வந்து நமக்கு ஒரு எட்ஜை கொடுக்கும், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதான் இவங்களுடைய மொத்த பிளானே. இவ்வளவுதான். ஏன்னா கிட்டத்தட்ட பாஜக அதிமுக கூட்டணி அவர்களோடு வழக்கமாக சேரக்கூடிய என்டிஏவிலே இருந்த கட்சிகள் வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் ஒரு பக்கம் நின்னால் திமுக கூட்டணி அப்படியே கடந்த தேர்தல்களில் நின்றவர்கள் கூடுதலாக யாராவது வந்து சேர்ந்ததாக தான் உண்டு. அந்த கூட்டணி அப்படியே ஸ்டேபிள் ஆயிடுச்சு. இதற்கு மேலே புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய விஜயுடைய கட்சி வந்து இது மாதிரி இஸ்லாமியர்கள், தலித்துகள் போன்றவர்களுடைய வாக்குகளை ஏதாவது உடைக்க முடியுமா அப்படிங்கிறதான் இவங்களுடைய பிளானாகவே இருக்குது. இன்றைக்கி அவங்க வந்து இன்னைக்கு காலையில் விடிய காலையில் கடகண்ணி எல்லாம் திறக்கிறதுக்கு முன்னாடி பனையூருக்கு பக்கத்திலேயே போயிட்டு பாலவாக்கத்தில் அம்பேத்கர் சிலை ஒன்று, அதில் கூட்டம் கூடும்னாங்க. விடிய காலையில் வந்துட்டு மாலையை போட்டுட்டு அதாவது கூட்டம் கூடிருமா, பகலில் வந்தால் கூட்டம் கூடிருமா, டிஸ்டர்பாக இருக்குமா யாருக்கு? அம்பேத்கருக்கா? அதான். அதனால வந்து இவர் வந்து போயிட்டு இருக்காரு. இல்லை, எனக்கு தெரிஞ்சு இப்படி வந்து அரசியலில் ஓசிடிம்பாங்க. அரசியலில் ஒரு அரசியல் தலைவருக்கு ஓசிடி இருக்கு ஒரே ஆள் வந்து இந்த ஆள் தான். சும்மா எது தொட்டாலும் கையை கழுவுவாங்க. அது மாதிரி ஒரு பக்கத்தில் யாரும் வந்தால் கூச்சப்படுவாங்க, க்ரௌட் அண்ட விட மாட்டாங்க, ஒத்துக்காது. இதெல்லாம் இந்த ஓசிடி இருக்கும். இந்த அரசியல் கட்சி ஒருத்தர் ஆரம்பிச்சு அதில் ஒருத்தர் முதல்ல உலக வரலாற்றிலே ஓசிடியோட கட்சி ஆரம்பிச்சு இவன் தான் வந்துட்டு. இவர் போனதுக்கு பிறகு 5:45 யாரும் வர்றதுக்கு முன்னாடி அங்கே வந்து அங்கே போய் இவர் வந்துட்டு போனதுக்கு பிறகு புஷி ஆனந்தும் லாட்ரியும் சேர்ந்து அவங்க மணிமண்டபத்தில், அம்பேத்கர் மணிமண்டபத்தில் போய் முழக்கமிட்டு அங்கேயும் 6 கிலோமீட்டர் ஒரு அழுத்த எழுதான காரை அதான் கூட்டம் வந்துருங்கிறாங்களே. என்னங்க பண்ண போறாங்க ஆம்பளை அங்க என்னங்க பண்ண போறாங்க அதான் சொன்னாங்களே. ஏன் இப்போ வழக்கமா ஷூட்டிங் போறப்பெல்லாம் ரோல்ஸ் ராய்ஸ்ல போறாப்புல இந்த மாதிரி வேலைகளுக்கு மட்டும் கட்சி பணிகள்னா மட்டும் ஒரு 4 லட்ச ரூபாய் ஷிஃப்ட்டை தூக்கிட்டு வர்றாரு. என்னன்னா கோடு கீடு போட்டு விட்டுருவானுங்க பாஞ்சு வந்து, அது ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறாங்க. சரி பண்ணட்டும், அவருக்கு இந்த அரசியல் தான் பிடிச்சிருக்கு, குச்சுக்கட்டின அரசியல். இதுக்கு பேர் அதில் அவங்க கம்பெனி சார்பாக வந்து வெளியிட்டு பாட்டு அவர் வந்து அந்த அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தி மாலை போடக்கூடிய முண்டாசு சூரியனை முக்குளத்தில் மூத்த எந்த சீனுக்கு எந்த பாட்டா போடுறீங்க என்னடா அப்படிங்கிற மாதிரி சும்மாவா தற்குறிகள் அப்படின்னு பேர் வச்சவன் கரெக்டாக தான் வச்சிருக்கேன் அப்படின்னு. சரி, பேப்பர்ல இப்படி ஓட்டு பிரிக்கிறது தான் பிளான் இருந்தாலும்
அதை செயல்படுத்துவதற்கு ஒரு செயல் திட்டம் ஒன்று வேணும். அதை ப்ராப்பராக செஞ்சாதான் அந்த ஓட்டையாவது பிரிக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்கும். இவர் வெளியவே வராம வெறும் சோசியல் மீடியாவில் அறிக்கை விடுவது, இது மாதிரி அடையாளத்துக்கு போய் மாலையை போட்டு போட்டோ வீடியோ விடுவது மூலமாகவே அதை சாதிக்க முடியும்னு நம்புற அப்படின்னா அதுக்கு மேலே சொல்லுவதற்கு அதில் ஒன்றும் இல்லை. இந்த அரசியல் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ சோசியல் மீடியாவில் அறிக்கை விடுவது, இந்த அறிக்கையை ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு சம்பவம் நடக்குதுன்னா வச்சுக்கோங்க, அந்த சம்பவம் பாஜகவுக்கு எதிராக இருந்தாலும் சரி, அதிமுகவுக்கு எதிராக இருந்தாலும் சரி, ட்ரம்ப்புக்கு எதிராக இருந்தாலும் சரி, இவன் ஒரு அறிக்கை விட்டான்னா அதுல 10 பேராகிராஃபுக்கு திமுக வஞ்சு விட்டுட்டு கடைசியாக இப்படியாப்பட்ட மாட்டை கொண்டு வந்து புளி மரத்துல கட்டுனேன் அப்படின்னு அதை முடிக்க போறேங்கிறது. இது ரொம்ப ரொம்ப பார்க்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே, சின்ன அவன் வச்சிருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு கூட தெரியக்கூடிய அளவுக்கு ரொம்ப ப்ரெடிக்டிபிளா இருக்குன்னு வைங்க. இது ஒரு கட்டத்துல என்னன்னா திமுகவும் கண்டுக்காது. ஆல்ரெடி வந்து இவங்க பேசுவதையெல்லாம் பெருசா அவங்க யாரும் அலட்டிக்கிறதுக்கு கிடையாது, கிண்டல் பண்ணிட்டு தான் போறாங்கன்னு இது மாதிரியே தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அவங்க கண்டுக்கலைன்னா நீங்க இரலவெண்ட் ஆயிருவீங்க அரசியல்ல. நீங்க அதிமுக பாஜகவை திட்டுவது கிடையாது, அவங்களுக்கு திருப்பி திட்டுறதுக்கான தேவையில்லை. திமுகவை திரும்ப திரும்ப திட்டிட்டு இருக்கீங்க, அதையும் நீங்களா சுயமா பண்றது கிடையாது. உங்க பேர்ல ஒரு அறிக்கையா வருது, அதுக்கு என்னென்னு ரியாக்ட் பண்ணுறதுன்னு தொலைஞ்சு போன்னு விட்டாங்கன்னா கடைசியில் யாருமே உங்களை கண்டுக்காத ஒரு நிலைமை தான் ஏற்பட போகுது. அது அவருடைய பாடு. இவ்வளவு கூறு இருந்துச்சுன்னா இவ்வளவு தான் ரிசல்ட் வரும். ஸோ இன்றைக்கு அம்பேத்கர் பிறந்த நாள், சமத்துவ நாள். இன்றைக்கு MC ராஜா மாணவர் விடுதி, அதாவது அண்ணா சாலையில் மாநகரின் நடுப்பகுதியில் 2-3 வருடங்களுக்கு வரைக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் அந்த கட்டடம் வந்து நம்ம எல்லாரும் கடந்து போவர்கள் அத்தனை பேரும் கண்ணில் பட்டு கொண்டிருந்தது. 2019 அதிமுக ஆட்சி காலத்தில் அதில் படித்த ஒரு தங்கியிருந்த மாணவர் ஒருத்தர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போடுகிறார். பராமரிப்பற்ற நிலையில் இதனுடைய பாத்ரூமை பாருங்க, இதனுடைய தூங்கும் இடங்களை பாருங்க, தங்கும் இடங்களை பாருங்க, எவ்வளவு வசதி குறைவாக இருக்கிறது. வசதி குறைவெல்லாம் இல்லை, அவல நிலையில் இருக்கிறது. இதற்கு ஏதாவது ஒரு வழி பண்ணித்தாங்க அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் மனு போடுகிறார். புகைப்பட ஆதாரங்களோடு அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லி அன்றைக்கு இருந்த அரசுடைய செயலாளருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. புகைப்பட ஆதாரங்களும் ஊடகங்கள் எல்லாம் வந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகு மேற்கொண்டு அதை புதுப்பிப்பதோ அல்லது ஒரு ரெனோவேஷன் பணி செய்வதற்கான செய்திகளோ கூட எதுவுமே வரலை. திமுக ஆட்சி 2021 வருகிறது. 2022-23 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் சென்னை நந்தனம் MC ராஜா கல்லூரி விடுதி வளாகத்தில் காலியாக உள்ள அந்த இடத்தில் அதை டெமாலிஷ் பண்ணிட்டு 75,000 சதுரடி பரப்பளவில் 10 தளங்கள் கொண்ட நவீன வசதிகளுடன் கூடிய மாணவர் விடுதி 40 கோடி செலவில் கட்டப்படும்னு நிதியமைச்சர் தெரிவித்தார். இன்றைக்கு 45 கோடி ரூபாய் செலவில் 10 அடுக்கு கட்டடம் முதலமைச்சரால் இன்றைக்கு திறந்து வைக்கப்படுகிறது. இல்லை, அதில் அந்த விடுதி வந்து ரொம்ப முக்கியமான விடுதி. ஏன்னா இதுக்கு முன்பாக வந்து அந்த விடுதியை பற்றியான ஒரு மாணவர் புகார் தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த தீர்ப்புலாம் வரும்போது திமுக ஆட்சி இல்லை. அப்போ 2010க்கு அப்புறம் 11 வந்துருச்சு. 11 அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தீர்ப்பு வருது. அதிமுக ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு காலமாக அதை சீரமைக்கணும்னு சொன்னதுக்கு பிறகும் கூட வந்து அப்படியே தான் நடந்துச்சு. இது இந்த நீண்ட கால கோரிக்கையாக அது இருந்தது. ஏன்னா அந்த கட்டி கொடுத்தது கலைஞர். அதனால் வந்து அந்த 21 திமுக ஆட்சி வந்தோடனே அந்த அறிவிப்பு வருது, கட்டுறாங்க. சிறப்பான ஒரு இதாக கட்டுறாங்க. அதில் வந்து குறிப்பாக சொல்லப்போனால் செல்வ பிறந்த இன்றைக்கி அதை பற்றி பேசும்போது சொன்னார், மாநகரத்தினுடைய மையத்தில் அப்படி ஒரு இடம் இருக்குது. அதுவும் வந்து ஒரு பட்டியலின மாணவர்களுக்கான ஒரு விடுதியாக அது இருந்த இடத்துல வந்து எத்தனையோ அரசு அதிகாரிகள் வந்து கண் வச்சுருப்பாங்க. தங்களுடைய அலுவலகங்களை அங்கே கொண்டு போகணும், வசதியாக இருக்கும். ஏன்னா சென்னையினுடைய சைதாப்பேட்டை பேருந்து நிலையம் அங்கே இருக்குது, சைதாப்பேட்டை மெட்ரோ அங்கே இருக்குது. உடனடியாக சென்னையினுடைய எந்த மூலைக்கு வேணாலும் பயணம் பண்ணக்கூடிய அளவில் அண்ணா சாலையில் அப்படி ஒரு இடம் இருக்குது. மாணவர் விடுதி தானே இது, எந்த உள்ளே வந்து அதே டாடனருக்கு உள்ளே கொண்டு போய் கட்டலாம், இடம் இருக்குது, பின்னாடி இடம் இருக்குது, எங்கே வேணாலும் கொண்டு போய் கட்டலாம், சென்னையினுடைய புறநகர் பகுதியில் கூட கட்டலாம். ஆனால் அதே இடத்துல வந்து இவங்க அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தை வந்து ஒரு இதை அப்படி சொல்லியிருந்தார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து தங்கி படித்தவர்கள் ஒரு மாணவர் வந்து பேசுகிறார் முதலமைச்சர்கிட்ட. நான் வந்து இப்போ நான் இங்கே இதை இடிக்கும்போது நான் வெளியே போயிட்டேன், இப்போ திரும்ப வந்து இப்போ எனக்கு இடம் கொடுத்துருக்காங்க, வருத்தமாக இருக்குது, இன்னும் ஓராண்டு தான் எனக்கு முடிக்கிறதுக்கு இருக்குது. ஆனால் என்னுடைய தம்பிகள் வந்து அடுத்தடுத்து இங்கே தங்க போகிறாங்களே, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர்கிட்டே அவர் சொன்னார். அப்போ வந்து முதலமைச்சர் சொல்கிறாரு, இங்கே தான் தங்கி படித்தவர் தான் திரும்ப வளவனவர்களும் அவர் மீண்டும் படிக்கணும்னு 5 வருஷம் தங்கி படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்தளவுக்கு சிறப்பாக கட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வேலையை செஞ்சால் எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக செய்யும் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இது. இதை வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்களே பாராட்டக்கூடிய அளவில் இருக்குது.
அதிமுக ஆட்சி காலத்தில் இது மாதிரி ஆதிராவிட மாணவர்களுக்கான விடுதி தானேன்னு தானே அந்த அந்த ஒரு காரணத்துக்காக தானே விட்டு, அதுக்கு எதுக்கு நிதி ஒதுக்கணும்? இல்லை நீங்கள் இந்த மாதிரி மட்டும் இல்லைங்க. இப்போ ஒரு டெப்டி சிஎம் ஆனதுக்கப்புறம் வந்து அமைச்சர் அவர் போகிறார். அதுக்கு முன்னாடி வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கார். ஒவ்வொரு ஆதிதிராவிட மாணவர் விடுதிக்கும் போனார் அவர். ஒவ்வொரு மாவட்ட ஆய்வுக்கு போகும்போது வந்து உதயநிதி அவர்கள் அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் உள்ளே போனார். போய் எங்களோட விளையாட்டு பொருட்கள் இருக்கா, கட்டில் எப்படி இருக்குது, ஒவ்வொரு இடத்துல ஆய்வு பண்ணி உடனடியாக மற்ற மாவட்டங்கள், இது சென்னை மட்டும் நம்ம பேச முடியாது, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பட்டியலின மாணவர்களுக்கான ஒரு விடுதி இல்லை, ஆதிதிராவிட மாணவர்களுக்கான விடுதி இல்லை, உள்ளே போய் ஆய்வு நடக்குது, சரியான விஷயங்கள் போய் சேருது, அவர்கள் சொன்ன புகாரெல்லாம் உடனடியாக சீர் செய்யப்படுகின்றன. இதையும் நம்ம வந்து சேர்த்து தான். அதிமுக ஆட்சி காலத்தில் குறிப்பாக இது போன்ற விவகாரங்களில் பிரச்சனை இருக்கிறது என்றோ, இது தலித் மாணவர்களுக்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய கொடூரம் என்றோ எந்த செய்தியும் வெளியே வராது. ஆதிதிராவிட நலத்துறை கையில் வச்சிருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூட பேசியது கிடையாது. ஆனால் நாம் வந்து அதை திமுக செய்கிறது இல்லை. வழக்கமாக இன்னைக்கு பாருங்க, இதில் எங்கேயாவது சுண்ணாம்பு ஏதாவது இடத்துல விட்டு போச்சுன்னா அதை பேசுவதற்கு வருவார்களே தவிர நாளைக்கு. ஆனால் இந்த 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த வழக்கு போடப்பட்டதையோ அதனுடைய அவல நிலையோ ஊடகங்களில் அந்த எந்த அளவுக்கு அதுக்கான இது இருக்கு. நக்கீரனில் மட்டும்தான் ஒரு ஸ்டோரி ஒன்று பண்ணியிருக்காங்க, நான் தேடி பார்த்தேன். இது பற்றி பெரிய பேச்சு எதுவும் கிடையாது, செய்திகளா மட்டும்தான் வந்திருக்கு. அவ்வளவு பேர் கண்கள்லயும் படக்கூடிய பில்டிங், ஆனா அதை பற்றி எந்த புகாருமே கிடையாது. அப்போ இங்க வேலை செய்பவர்கள் திமுகவை சுவைப்பதற்கு தான் இவங்க பயன்படுத்துறாங்களே தவிர உண்மையிலேயே பிரச்சனை நடக்கக்கூடிய ஒரு இடத்தை இவங்களும் அதை கண்காட்டல. அரசாங்கம் தானாகவே 2022 அதுக்கு நிதி ஒதுக்கி இந்த வேலையை செஞ்சிருக்கு. இன்னைக்கு நீங்க பாராட்ட வேணாம், ஆனால் கடந்த காலத்தில் இதை பத்தி கோரிக்கையாவது இவர்கள் யாராவது வைத்திருக்கிறார்களா அப்படிங்கறது ஒன்று பார்க்கணும். இல்லைங்க, இன்னைக்கு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு, MC ராஜாவுக்கு அதே வளாகத்தில் மார்பளவு சிலை வைக்கப்படும் இருக்காரு. இதெல்லாம் வந்து ஒரு திராவிட இயக்கத்துக்கு MC ராஜா தலைவராக, ஒரு திராவிட தலைவர்கள் ஒருத்தர் இருந்தவர், நீதி கட்சியினுடைய தலைவர்கள் ஒருத்தர் இருந்தவர். ஆனால் அதற்கு பிறகு அவர் வந்து அவர் எதிராகவே நிற்கிறார், நீதி கட்சிக்கு எதிராகவே தான் நிற்கிறார். ஆனாலும் கூட அவருடைய பெயரை வந்து இந்த மாணவர் விடுதிக்கு வைத்ததுலேருந்து இன்றைக்கு அவருடைய சிலை வைப்போம்னு சொல்லி அறிவிப்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திராவிட ஒரு நீதி கட்சியினுடைய நீட்சியான திமுக தான் செஞ்சுட்டு இருக்கு. இந்த செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் முன்னாடி என்ன வரலாறு, அது அதிமுக ஆட்சி காலத்தில் எப்படி அணுகப்பட்டது, 2021 திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அது ஏன்னா இதுல நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி இருக்கு. கட்டுனது யாரு? கலைஞர். கட்டுனப்ப அது புதுசா இருந்திருக்கு. 10 ஆண்டு கால ஆட்சியில அது கொஞ்சம் கொஞ்சமா பழசாயிட்டு வரும். பழசாகிறதுல பிரச்சனை இல்லைங்க, ஆனா ஒரு புகார் வந்ததுக்கு பிறகாவது அதை வந்து ரெனோவேட் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வேணும்ல. அந்த எண்ணம் இல்லாமல் 10 வருடம் அதை அவல நிலையிலேயே வைத்திருந்தது அதிமுக. அது வரலாற்றுல எந்த இடத்துலயுமே அதுக்கான பதிவுகள் இருக்காது. திமுக ஆட்சிக்கு வந்து அதை கட்டி கொடுத்து இன்னைக்கு அதிமுக ஆட்சி காலத்துல போய் பராமரிப்பு பண்ணி நாங்க முடிச்சிட்டோம்னு சொல்லி கோர்ட்ல சொன்னாங்க, அதை ஏத்துக்கிட்டாங்க கோர்ட்ல. இப்ப பராமரிப்பு பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம போனால் அந்த இருளோன்னு கிடக்குதுங்கிறத கணக்கு வச்சு தான் அதை வந்து அவங்க வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு புதிதாக கட்டுறோம். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை அப்படின்னு அம்பேத்கர் ஒரு கட்டுரை ஒன்று. ஏன்னா அம்பேத்கர் பெயரை சொல்லி வருபவர்கள் செய்வதல்ல அரசியல், அம்பேத்கர் செய்தது அரசியல். அவர் பேசியதும் எழுதியதும் மொத்தமும் தமிழிலேயே கிடைக்கிறது. அதை இன்டர்பிரட் பண்றதுக்கு இன்னொரு ஆள் தரகர் தேவையில்லை. அவர் நேரடியாகவே படிச்சா அவர் என்ன சொல்ல வருகிறாருங்கிறது தெரியும். அது முக்கியமானது. ஏன்னா வாழ்நாள் முழுக்க சனாதன இந்து மதத்துக்கு எதிராக பேசி உழைத்து அதுவே தலித் விடுதலைக்கான வழி என்று பேசிய ஒருவரை அவர் பெயரை மட்டும் வைத்துக்கொண்டு துணை நிற்பவர்களை தாக்குவதை ஒரு அரசியலா இங்க மாத்திட்டு வராங்க. அவர் எந்த காலத்திலயும் அந்த வேலையெல்லாம் செஞ்சதில்லை. அதில் மிக முக்கியமான கட்டுரை வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிற இந்த கட்டுரை. ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரியாராவது கோச் செலவில் 2 வரி 3 வரி கோச் செலவிலாவது தமிழ்நாடு முழுக்க குறைந்தபட்சம் படித்தவர்கள் மத்தியில் சென்று சேர்ந்திருக்கிறார். அம்பேத்கர் என்பவரை வெறும் அந்த உருவமாகவும் சிலையாகவும் மட்டுமே தான் அணுகிறாங்க. அவருடைய எழுத்தோ பேச்சோ முழுமையாக சென்று சேர்ந்திருக்கிறதா, அல்லது பெரியார் அளவுக்காவது சென்று சேர்ந்திருக்கிறதாங்கிறதா அதுக்கான இது இல்லை. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு புத்தகம் 100 ரூபாய் என்ற விலையில மக்கள் பதிப்பாக NCBH உடன் இணைந்து வெளியிட்டிருக்கிறது. இது 12 பாகம் ஒவ்வொன்றாக வந்திருக்கு. முதல்ல வந்தது 14 வால்யூம் வந்தது, இப்போ வந்து 13 வந்திருக்குது. அது முதல்ல இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களுடைய ஃபாண்டை சிரிச்சு பண்ணி 13 வால்யூம் வந்திருக்கு. ஓகே, அதில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுரையை இன்னைக்கு பார்ப்போம். இந்து சமூக அமைப்பு அடி சாய்ந்து மண்ணிலே வீழ வேண்டும் என்றால் அது 2 நிலைமைகளில்தான் நிகழ முடியும். முதலாவது, அந்த அமைப்பு இடையறாத கடும் தாக்குதலுக்கு உண்டாக வேண்டும், அதன் மீது நெருப்பு மழை பொழிய வேண்டும்ங்கிறார். எதன் மீது? இந்து சமூக அமைப்பின் மீது, சனாதனத்தின் மீது. அதாவது சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய தோழமை சக்திகள் மேல நெருப்பு மழை பொழிவதல்ல,
அவருடைய ஒரே நோக்கம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வேர் இந்து மதம், சனாதன மதம். அதை ஒழிப்பதன் மூலமாக தான் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியுமே தவிர வேறு எதற்கும் என் சக்தியை செலவிடுவதற்கு நான் தயாராக இல்லைங்கிறத அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க காட்டியிருக்கார். ரெண்டாவது, சிந்தனையிலும் செயலிலும் அவர்கள்னு அவர் சொல்றது தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்துக்களிடமிருந்து சுதந்திரமானவர்களாக வேறுபட்டவர்களாக இருந்தால் அன்றி இந்த சனாதனத்தின் மீது அவர்களால் தாக்குதல் தொடுக்க முடியாது. முதல்ல அதிலிருந்து இவர்களை டிஃபரன்ஷியேட் பண்ணி வெளியே கூட்டிட்டு வரணும், சுதந்திரமாக அவர்களை செயல்பட வைக்கணும். அதன் மூலமாக மட்டும்தான் இதற்கு எதிரான போர்கள் அவர்களை பயன்படுத்தவே முடியும். இதற்காக தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தனி வாக்காளர் தொகுதிகளோ தனி குடியேற்றங்களும் வேண்டும் என்று நெடுகிலும் வலியுறுத்தி வருகிறோம் அப்படிங்கிறார். என்னுடைய இந்த வேலை திட்டத்துக்கு சாதி இந்துக்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்களுடைய விடுதலைக்கு இந்துக்களை நம்பி இருக்கும்படி அறிவுரை கூறுகிறார்கள். அவர் சொல்ல விரும்புவது காந்தியுடைய அன்றைய அரிஜன சொற்பிரயோகம் ஆகட்டும், அவங்களுக்கு அரிஜன சேவா மையம், சேவா சங்கம் மாதிரியான இது மூலமா இந்துக்களே அதை சீர்திருத்திக்குவாங்க. இந்து மதத்துக்குள்ள ரெஃபர்மேஷன் வேணும், அது வந்தாலே இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதங்களை தொட்டுட்டு வர்றார். மத சீர்திருத்தவாதம், அதாவது கல்வி அறிவு பரவுனா அது இந்துக்கள் மத்தியில ஒரு அறநெறி மாற்றத்தை உருவாக்கி நேர்மையா அவங்களையே நடந்து கொள்ள தூண்டும் அப்படின்னு தலித்துகளுக்கு நம்பிக்கை தருகிறார்கள். எனவே இந்துக்களுடைய நல்லெண்ணத்தையும் கடமை உணர்வுகளும் நம்பிக்கை வைத்து நீங்கள் பொறுமையாக இருங்கள், இவங்க திருந்துவாங்கன்னு நீங்க நம்புங்க அப்படின்னு நமக்கு அறிவுரை சொல்லுகிறார்கள். இதை நம்பி தலையாட்டும் நபர்கள் இந்துக்களின் கருணையால் அதிகாரத்தை பெறமாட்டோமா என்று ஏங்கி தவிப்பவர்கள். இந்த பிரச்சனை இன்றைக்கு இருக்கக்கூடிய அடையாள அரசியல் பிரச்சனை அன்றையிலிருந்து இருந்திருக்கிறது. தாழ்த்தப்பட்டோரிடையே ஆங்காங்கே முளைத்திருக்கும் பதர்கள், புல்லுருவிகள் எத்தகையான பச்சையான வஞ்சகம் செய்தேனும் தங்களுடைய சுயநல நோக்கங்களை நிறைவேற்றி கொள்ள துடிப்பவர்கள் அவர்கள் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லுகிறார். இந்த இடத்துல நம்ம பாஜகவுடன் இணைந்தாவது அதிகாரத்தை அடைவோம். எல்லாம் மாமான்னு சொல்றான் பாத்தீங்களா? ஆமா, ஒரு பாஜக மனிதகுல விரோதி அப்படின்னு அறிவிப்பானா, மறுபக்கம் அதுல இங்க சொந்தக்காரன் ஒருத்தனை போட்டா, சொந்தக்காரன் கூட இல்ல, வேண்டப்பட்ட ஆட்கள் போடப்பட்டா அது மாமான்னு சித்தப்பான்னு முறை வைப்பதற்கு பார்த்தீங்களா? இதைத்தான் இவர் தொட்டு காட்டுறார். சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு சிந்தனையாளர்கள் பொதுவாக 2 செயல்பாடுகள்ல நம்பிக்கை வைத்திருக்கின்றனர். ஒன்று பகுத்தறிவு, இன்னொன்று மதம். அன்றைக்கு அம்பேத்கர் இதையெல்லாம் பேசக்கூடிய காலத்தில் பகுத்தறிவு என்பது இந்தியா முழுவதுமாக பார்க்கப்படும் போது பல்வேறு தரப்புகளில் சொல்லப்பட்டது. மத சீர்திருத்தவாதம் ஒரு பக்கம், கம்யூனிஸ்டுகள் பேசிய பாட்டாளி வர்க்க விடுதலை ஒரு பக்கம், எல்லாத்தையும் சேர்த்து அவர் சொல்கிறார். பகுத்தறிவு பரவினால் அநீதி எல்லா விதத்திலும் ஒளிந்துவிடும். உலகம் முழுக்கவே பகுத்தறிவை பரப்பிட்டாலே போதும், இந்த மாதிரியான அநீதிகள், சமூக ஏற்றத்தாழ்வுகள்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது முழுமையான வெற்றியை தருவது கிடையாது. ஐரோப்பாவிலும் புரட்சிக்கு பின்னால் என்ன ஆனது, இன்னும் இந்தியாவிலே நீங்க எடுத்துட்டீங்கன்னா பார்ப்பன சமூகம் முழுமையாக காலகாலமாக படிச்சுட்டு தான் வருது. ஆண்கள் பெண்கள்னு அத்தனை பேர் தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் எத்தனை சதவீதம் பேர் தீண்டாமை குறித்த தங்களுடைய நம்பிக்கையை விட்டு விட்டு வெளியே வந்திருக்கிறார்கள்? தீண்டாமைக்கு எதிரான புனித போரை அவர்கள் யாராவது நடத்த முன் வந்திருக்கிறார்களா? அது இருந்தால் அது மிக மிக சொற்பமான ஒரு சதவீதமாகத்தான் இருக்கும். சமூக நீதியை நிலைநாட்ட இந்த மாதிரியான பகுத்தறிவால் ஏன் முடியவில்லை? ஏன்னா ஒருவருடைய சுயநலத்தோடு முரண்படாத வகையில் பகுத்தறிவு தன்னுடைய வேலையை செய்கிறது. தன்னல விருப்பங்களோடு மோத நேரிடும் போது, அதாவது ஊருக்கு சோசியலிசம் பேசும்போது எல்லாம் கரெக்டாக பேசுகிறாங்க, அது வீட்டுக்கு வந்துச்சுன்னா அதனுடைய மனது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. சுயநல விருப்பத்தோடு மோத நேரிடும் போது அது தோல்வியடைகிறது. பல இந்துக்கள் தீண்டாமையில் தனக்கான பலன்களை காண்கின்றனர். இந்த சுயநலம் சமூக மேலாதிக்க இருமாப்பாகவோ அல்லது கட்டாய உழைப்பு சுரண்டலாகவோ வடிவெடுக்கலாம் அப்படிங்கிறார். மணிவண்ணன் சொல்லுவா அப்படி இல்லை. சினிமாவில் மணிவண்ணன் சோசியலிச கருத்துக்களாக பேசுகிறாருங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா அதில் ஒன்று கவனித்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவர் பண்ணையாராக இருப்பார். திருந்துங்கடாடி, அதாவது இவர் பண்ணையார் தண்ணியை போட்டுட்டு ஒரு ஸ்காட்சை வச்சுக்கிட்டு டேபிளில் உட்காந்துட்டு தான் நீங்கெல்லாம் எப்படா அறிவு வரப்போதீங்க, எப்போ கடைசி வரைக்கும் இடியட்டுகளாகவே இருக்கீங்களேடா, இந்த டோன்லேயே தான் அவர் பேசும். அப்போ கவுண்டமணி கூட அவர் வெட்டியானாக இருந்துக்கிட்டு ஊம்புள்ளே அனுப்புடா கொஞ்ச நாள்னு சொல்லு, இது ஒன்று. ஆனால் மணிவண்ணனுடைய அரசியல்ங்கிறது
ஒரு பண்ணையாராக இருந்துட்டே நீங்களாம் எப்படா திருந்த போறீங்கிற டோன்லயே இருக்கும். அதுதான் இந்த மேட்ரு. தன்னுடைய சுயநலத்துக்கு அதே ஆள் வந்து நான் படிச்சுட்டு வந்துட்டேன் கொஞ்சம் தள்ளி உட்காருன்னு சொன்னா அதை பண்ணையார் ஏத்துக்க மாட்டார். சாணி ஏன்டா கும்பிடுறீங்கன்னு எட்டி உதைப்பாரே தவிர அது வீட்டுக்குள்ள வந்து எவனா சொன்னான்னா அதை அவரு ஏத்துக்கொள்ள மாட்டார். பகுத்தறிவு போடக்கூடிய மூளை போடக்கூடிய உத்தரவுகளை வந்து சுயநலம் வந்து பணிந்து ஏற்காது அப்படிங்கிற பகுத்தறிவால் என்ன செய்ய முடியும் என்பதற்கு வரம்புகள் இருக்கின்றன என்பதை தாழ்த்தப்பட்ட மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மறுபக்கம் ஒருத்தன் சுயநலவாதியாக இருப்பது பாவம், சக மனிதர்களிடம் நேர்மையுடனும் நீதியுடனும் நடப்பது அதனுடைய கடமை. மதம்தான் அந்த மனிதனுக்குள் அந்த வெளிச்சத்தை உள்ளொளியை பாய்ச்சும் அப்படின்னு மத சீர்திருத்தம் பேசக்கூடிய ஆட்கள் கருதுகின்றனர். அதை நமக்கு வந்து ஒரு அறிவுரையாக சொல்லுகின்றனர். இதுதான் மதத்துடைய பணி, இதை செய்யும் தான் ராமானுஜரோ புத்தரோ அவர்கள் முயன்றதெல்லாம் இதுதான். இது ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடும் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அதற்கும் வரம்புகள் உண்டு. ஒரு சமூகத்துக்குள் நீதியை நிலைநாட்ட மதம் உதவலாம். என் மதத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா இதுக்குள்ள இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு இஸ்லாமோ கிறிஸ்தவமோ பௌத்தமோ சொல்லுவது சாத்தியம். ஆனால் எல்லா மதங்களுக்குள்ளும் சமூக நீதியை சமநீதியை பேணுவது என்பது ஒரு ரிலீஜனால சாத்தியம் இல்லை. எனவே சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய பணியை இந்து மதம் செய்து முடிக்கும் என எதிர்பார்ப்பது வீண் முட்டாள்தனம். இஸ்லாம் புத்தம் கிறிஸ்தவம் புத்தம் செய்யலாம், ஆனால் இந்து மதத்தால் செய்ய முடியாது. ஏன்னா அது அடிப்படையிலேயே இந்து சனாதன மதம் என்பது நேர்மையின்மையுடைய உருவமாக காட்சியளிக்கிறது. சமநீதி என்னும் தத்துவத்தை போதிப்பது இந்து மதத்துடைய அடிப்படை அமைப்பு முறைக்கே எதிரானது. இது இந்த ரெண்டு பார்ட்டையும் முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு வர்றார். பகுத்தறிவு மதம் போன்றவற்றில் மட்டுமின்றி இந்துக்கள்லேயே பிரிவிலேஜ்டு ஆட்களுடைய முற்போக்கு எண்ணங்கள்லையும் பாட்டாளி வர்க்கத்துடைய சகோதரத்துவத்திலும் நம்பிக்கை வைக்கும்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கூறப்படுகிறது. இந்த பிரிவிலேஜ்டு கும்பலை பொறுத்தவரை ஓரளவுக்கு இரக்க உணர்வு கொண்டவர்களாக இருக்க அவர்கள் இணங்குவார்களே தவிர வேற எதற்கும் அவர்களை நம்புவது தவறு. அவர்களுக்கும் சொந்த வகுப்பு நலன்கள் உள்ளன. டக்குனு போய் இடபிள்யூஎஸ்ல குத்தி விட்டு வந்துருவாங்க. பொது நலன்களுக்காக அவர்கள் அதை தியாகம் செய்ய போவதில்லை. தாங்கள் அனுபவிக்கக்கூடிய பிரிவிலேஜ் என்பது தங்களுடைய மதிப்பு வாய்ந்த பணிகளுக்காக சமூகம் வழங்கக்கூடிய கொடைதான் அப்படின்னு நம்புபவர்கள் அவர்கள். தாகூர் ஆகட்டும், இந்தியா முழுக்க பிரிவிலேஜ்டு முற்போக்கு ஆட்கள் மத்தியில் நீ ஏன் இந்த பிரிவிலேஜ் அனுபவிக்கிறேன்னு கேட்குறேன். எனக்கு நான் பண்ணுற வேலைக்கு இது கூட எனக்கு இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்களாக தான் இருக்காங்க. பாட்டாளி வர்க்கத்தினர் எடுத்துக்கொண்டாலும் அவர்களிடையும் சாதி வந்து ஒரு குறுக்குளவு ஓட்டத்தான் செய்கிறது. தாழ்த்தப்பட்ட மக்கள் பிறகு எதன் பொருட்டு பாடுபட வேண்டும் அப்படின்னு அந்த கட்டுரைய முடிவுக்கு வருகிறார். கல்வி வளர்ச்சிக்காகவும் உண்மை தகவலை பரப்புவதற்கும் தான் பாடுபட வேண்டும். பிரிவிலேஜ்டு மக்களுடைய அதிகாரம் என்பது பொய்களின் மீது கட்டமைக்கப்பட்டது. அந்த பொய்களை உடைக்க நம்முடைய சக்தியை பயன்படுத்த வேண்டும். சனாதன சக்திகள் அந்த பொய்களைத்தான் உண்மைன்னு சனாதன சக்திகள் வலிமையோடு பரப்புரை செய்து கொண்டிருக்கக்கூடிய நாளில் நாம் அதை எதிர்ப்பதை விட்டுவிட்டு வேறு வழிகளில் போராடுவது வீண். எந்த ஒரு அநீதியோ ஒடுக்குமுறையோ எதிர்க்கப்படுவதற்கு முன்பு முதல்ல அதனுடைய பேஸாக இருக்கக்கூடிய பொய்யை தோலுரிக்க வேண்டும். அதை பெரியார் சொல்லுவார்ல, இதை மதம் காப்பாத்துதுன்னா அதை கடவுள் காப்பாத்துறான்னா அவனை மிதிப்போம். சோ இதற்கு பிறகு அதிகாரம் அப்படிங்கிறார். ஒருவர் மற்றவர் மீது ஆதிக்கம் செலுத்தும்படி செய்வது அதிகாரம் தான். எனவே அந்த அதிகாரத்தை ஒழிக்க இன்னொரு அதிகாரம் தேவை. கூடிய அளவுக்கு அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டிய முழு கட்டாயத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்று இருக்கின்றனர். அவர் சொல்லி 60-70 வருடங்கள் ஆகின்றன. இன்னைக்கு கேட்குறாங்க, திமுகவுடன் 4 சீட்டுக்காக 5 சீட்டுக்காக கூடவே நிற்கிறார்கள். சரி, அது ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொண்டால் இந்த 4-5 சீட் அது தரக்கூடிய அதிகாரம் இதை வேறு எங்கு வந்து பெற வேண்டும் என்று விசிகாவுக்கு அவர்கள் அறிவுரை சொல்கிறார். எனக்கு அதுக்கு ஒரு விடை வேணும். திமுகவுடைய கூட்டணியை பலப்படுத்துவதற்காக 5 சீட்டு 6 சீட்டுக்காக போறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இதே 5 சீட்டு வேணும் விசிக. 2016 இன்னும் அதிகமான தொகுதிகளில் போய் நின்னுச்சு. திமுக கொடுத்த தொகுதிகளோட மிக அதிகமான தொகுதிகளை போய் போட்டிட்டுச்சு. என்ன நடந்தது? பட்டியலின மக்களுக்காகவே வேலை செய்த கட்சி தான் அது.
பொது நீரோட்டத்துக்கு வந்த கட்சி தான் இது. என்ன ரிசல்ட் என்ன எங்க கூப்பிடுறீங்கன்னு ஒண்ணு வேணும்ல. திமுகவை விட்டு அதிமுக கூட்டணியில் போய் தலித் விடுதலை பேசுவதற்கு கூப்பிடுகிறீர்களா, அல்லது நேரடியாக பாஜகவுக்கே வந்துருங்க, இன்னைக்கு அது ரெண்டும் ஒண்ணு, ஒரே கூட்டணி ஆயிருச்சு. இப்ப என்ன சொல்றீங்க? அவங்க கிட்ட வந்து இதை விட அதிக சீட்டு வாங்கி கொண்டு பாஜக கூட்டணியில் இருங்கன்னு சொல்றீங்க, இல்ல தனியாக போய் நின்று எந்த சீட்டுமே இல்லாமல் அதிகாரத்தின் நிழலே இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட வேண்டும்? இல்ல, பாஸ்வான் கட்சி என்ன அங்க பண்ணிட்டு இருக்கோ அந்த வேலையை அவங்க பண்ண சொல்றாங்க. என்ன விசிகா மேல கோபமா இருக்குன்னா, திருமாவளவனே அவர்களே சொல்றாரு, நம்மை விட வந்து பேசுவோம், எல்லாம் பேசுவோம், அண்ணலை பத்தி பேசுவோம், எல்லாம் பேசுவோம், ஆனால் நம்மளை வந்து இங்கே வந்து நில்லுன்னு சொல்லுவான்ல. அவனுடைய விருப்பம் என்னவாக இருக்குன்னா, இவங்க கையில் அதிகாரம் போய் சேரக்கூடாது. அப்படி அதிகாரம் பெறுவதாக இருந்தாலும் கூட யாருக்கு அடிமையாக இருக்கணும்னா பாஜக போன்ற ஒரு வலதுசாரி கட்சியோட கூட்டணியாக இருக்கணும். ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி இன்றைக்கி வந்து அங்கே பீகாரில் யார் உள்ள இருக்காங்க, அவர் என்ன பொறுப்பில் இருக்கார், அவர் யார், அவருடைய அந்த தலித்துக்கான ஒரு முகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி யார் வலதுசாரிகளுடைய கையில் போய் நிற்கிது இருக்கு இல்லையா? இப்படி ஒரு சூழலை தான் இங்கே ஏற்படுத்தணும்னு விரும்புகிறாங்க. அவர் அதில் சொல்கிறார், தாழ்த்தப்பட்டோரின் இடத்தில் எத்தனை அதிகாரம் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய பிரதிநிதித்துவத்துக்கு இந்துக்களை சார்ந்திருக்க வேண்டி இருந்தால், அவர்கள் ஆதரவை நம்பி இருக்க வேண்டி இருந்தால், அந்த அதிகாரத்தால் எந்த பயனும் இருக்காது என்பதை தாழ்த்தப்பட்ட மக்கள் கட்டாயம் நினைவிற்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் அந்த கட்டுரையை முடிக்கிறார். அண்ணல் அம்பேத்கர் ஆக்கங்கள் தொகுதி 7 இயல் 7. அம்பேத்கருடைய காலத்தில் சனாதனம், காங்கிரசுடைய அரிஜன நலன் குரல், கம்யூனிஸ்டுகளின் பாட்டாளி வர்க்க விடுதலை ஆகியவற்றை முன்வைத்து தான் இத்தனை விவகாரங்களும் பேசப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு திமுக என்கிற சாதி ஒழிப்பு திட்டம் கொண்ட ஒரு இயக்கத்துடன் இணைந்து செயல்பட வேண்டாம் என்று தலித்துகளை தனிமைப்படுத்த சங் பரிவார் கும்பல் வந்து உழைக்குது. அந்த கண்டெக்ஸ்ட்ல அம்பேத்கருடைய பேச்சையும் எழுத்தையும் பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. தலித்துகளிடையே அதிகார ஆசை காட்டி அழைத்த காலம் போய் இன்றைக்கு ஈகோவை சீண்டி சாதி ரீதியாக திரள்றாங்க. தமிழ்நாட்டில் உங்கள் சாதிக்கு எத்தனை எண்ணிக்கை இருக்கு தெரியுமா? நீங்க அப்படியே பிஜேபிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தலைவர் போஸ்ட், மாநில தலைவர் போஸ்ட் கிடைக்கும். அப்படியே ஜெயிக்கலினாலும் கூட பரவாயில்ல, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸா மாத்திடுவோம் அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறாரு. ஸோ அம்பேத்கருடைய பேச்சுகளையும் எழுத்துக்களையும் நேரடியாக வாசிக்க வேண்டும். அவர் தன்னுடைய சக்தி முழுவதையும் சனாதனம் எனும் நேர்மையற்ற அமைப்பை உடைக்க செலவிட்டார். தலித்துகளிடையே அதற்காக உழைத்தார். அதாவது எவ்வளவு நீண்ட நெடிய பாதை அதுவாக இருந்தாலும் அது மட்டுமே விடியலை நோக்கி, ஒளியை நோக்கி இட்டு செல்லும் பாதை அப்படின்னு அவர் நம்பினார். குறுக்கு வழிகளும் கூட நடக்கவன் டவுசர் அவுத்து விடக்கூடிய அரசியலும் அது தலித்து விடுதலைக்கான வழி அல்ல அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணலை நேரடியாக வாசிப்போம். மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை.